வாழ்வினுடைய மறுபக்கம் வினோதமான என்னுடைய வீட்டிலே நான் மருத்துவர், நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன். உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரிக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, 10 பேர் கூட வரும். உறவுகள், சொந்த எல்லாம் ஒரே கூட்டமா இருக்கும். பாத்தீங்கன்னா எத்தனை லட்சம் ரூபாய் செலவானாலும் சரி சார், அவரை காப்பாத்தியே தீரணும். படுத்திருக்கிறவனுக்கு நம்ம உயிரை எல்லாரும் சேர்ந்து நிச்சயமா காப்பாத்திடுவான் அப்படின்னு சத்தியமா நம்புவோம். சாயங்காலம் ஆனோன்னா சொந்தக்காரனை தவிர எவனும் இருக்க மாட்டாங்க. 2 நாள் ஆனோன்னா மருமகன், 3 நாள் ஆனோன்னா ஸ்கூலுக்கு போறது நின்று போச்சு, போட்டபடியே வந்துட்டு மகன். கடைசி வரைக்கும் மனைவி மட்டும்தான் கூட இருக்காம பில்லை கொடுக்குற வரைக்கும். அது சக்சஸ் ஆனிச்சுன்னா மனைவியோட திரும்பி வரலாம், இல்லைன்னா நீங்க மட்டும்தான் போகணும் தனியா. உங்களுக்கு ஒரே ஆதாரம், உங்களுடைய உடலை நீங்கள் மட்டுமே பார்த்து கொள்ள முடியும், உலகத்தில் யாராலும் பார்த்து கொள்ள முடியும். இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, நீங்க எல்லாம் உயிரே வச்சிருக்கோம் பிள்ளைங்க மேல. அப்போ இப்படி உயிரை வச்சிருக்கிற நம்ம இந்த பிள்ளைங்களுக்கு செய்யற ஒரு நல்ல உதவி, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? பெற்றோர்களினுடைய